மேம் உங்ககிட்ட மேக்கப் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். பட் ஆனால் ஜாயின் பண்ணும்போதே மேக்கப் ப்ராடக்ட் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது இல்லைங்க மேம். அப்போ நாங்களே எப்படி ஜாயின் பண்ணுறது கிளாஸு? ஸோ கண்டிப்பாக உங்களை பற்றி நான் யோசிக்காமல் இருப்பேனா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து எப்படியாவது மேக்கப் கற்றுக்கணும், அதையே ஒரு ஃபீல்டாக எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஸோ ஒரு கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு எப்படியாவது அப்படி இப்படி ரெடி பண்ணிடுறோம். பட் அதுக்கப்புறம் உடனே கிளாஸ் போகும்போதே இன்னும் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 50,000 கூட இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் ப்ரஷ் கிட்லாம் வாங்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்கி தான் ஆகணும். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கிளாஸ் வரும்போதே அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கும். இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டதுனால தான் நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 month மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே ப்ராக்டிஸ் செஷனுக்கு தேவையான கிட்டத்தட்ட 90% ப்ராடக்ட் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அது இல்லாமல் ப்ரஷ் கிட், ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரஷ் கிட் வந்து ஸ்டூடெண்ட் தான் வாங்க சொன்னோம். அதுவும் சில பேர் வந்து நாங்க வாங்குறோம் பட் உடனே எங்கனால வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றதுனால வந்து ப்ராக்டிஸ் செஷனுக்கு ப்ரஷ் கிட், ரியல் ஹேர் டம்மி, அதுக்கான டூல்ஸ் அண்ட் அக்சசரிஸ். ஸோ இது எல்லாமே இங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ டே வரைக்குமே அன்னைக்கு அவங்களோட மாடலுக்கு யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்களே வந்து அவங்க பே பண்ற ஃபீஸ்லயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ வரும்போதே ப்ராடக்ட் வாங்கணும், ப்ரஷ் வாங்கணும், டம்மி வாங்கணும், அந்த டென்ஷனே வேண்டாம். நீங்க கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனுக்கு நானே